ஆர்சிபி நல்லா போயிட்டு இருந்தாங்க. அதே மாரி சிஎஸ்கே விசில புடுங்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்ல ஊதிட்டு வந்து சுமன் கில் போயிட்டு இருந்தாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி "நீ எப்படி வந்து போலாம்? போன தடவ என்ன கப் அடிக்கிறியா? உன்னைய நான் காலி பண்றேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் கிரவுண்ட்ல வந்து சுமன் கில் வந்து காலி பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 155 கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால அடிக்க முடிஞ்சுச்சு. அத அடிக்க விடாம வந்து பார்த்தீங்கன்னா, விராட் கோலி டீம் வந்து பண்ணாங்க. சூப்பராவே வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு போனாங்க. இருந்தாலுமே கடைசியில ஹோல்டரு, தெவாட்டியா ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு ஃபார்ம்க்கு வந்து சோலிய முடிச்சு விட்டாங்க. ஸ்டில் இந்த சீசன்ல சிஎஸ்கேக்கும், எம்ஐக்கும் ஒரு ஒளிவட்டம் தெரியிற மாரி எனக்கு பர்சனலா தோணுது. எனக்கும் சொல்ல ஆசையா தான் இருக்கு. இவங்கலாம் ஃபைனல் வரணும். பிளே ஆஃப் வந்து சிஎஸ்கே, மும்பை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு என்னோட ஆசைய வெளிப்படுத்திட்டு இருக்கேன். ஆனா இவனுங்க வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச உண்மதான். இருந்தாலும் மேல இருக்க டீம்லாம் கொஞ்சம் சறுக்குனாங்க அப்படின்னா, கீழ இருக்க டீமுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்க மாரி தெரியுது. இன்னைக்கு வந்து ஆர்சிபி கொஞ்சம் ஆட்டம் கண்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் செகண்ட் ஹால்ஃப் வந்து சூப்பராவே பண்ணாங்க. மேட்ச்ல நடந்த இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக்கே பண்ண மாட்றீங்க. லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த வீடியோ நெறைய பேத்துக்கு ஷேர் ஆகும். ஹைப் இருக்கும். ஹைப்ப கூட தட்டி விடுங்க. வீடியோக்குள்ள போயிரலாம். ஹோப்லி வந்து நம்ம ஊர்லலாம் மழை வந்து பார்த்தீங்கன்னா, கொளுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்க ஊர்ல எப்படி கிளைமேட் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மழைலாம் பேஞ்சுச்சுன்னா மரமெல்லாம் புட்டுக்கிட்டு போகுது. கொஞ்சம் சேஃப்டியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். சரி நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். அதாவது டாஸ ஜெயிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிரவுண்ட பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும். சேஸ் பண்ணி ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாப்ல. ஆர்சிபி பார்க்கும்போது இன்னைக்கு என்னடா ஆர்சிபி தானா? இல்ல மும்பையா? இல்ல சிஎஸ்கே விளையாடுற மாரி எனக்கு தோணுச்சு. பட்டு பட்டு பட்டுன்னு விக்கெட் போகுது. பார்த்தீங்கன்னா, யாருமே ஸ்டாண்டர்டா வந்து நிக்கிற மாரி இல்ல. ஆனா ரன் ரேட் அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில ஒரு 4 ஓவர், 5 ஓவர் வந்து ஒரு தடவுனாங்க பாரு. இந்த வெங்கடேஷ் ஐயர வந்து இம்பாக்ட் பிளேயரா இறக்குனாங்க. இன்டென்ட் சுத்தமா இல்ல. சரி விக்கெட் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு புவனேஸ்வர் குமார் தான் நிக்கிறான்னு சொல்லிட்டு ஆடுனாரான்னு தெரியல. கிட்டத்தட்ட அவரால சுத்தமா ஆடவே முடியவே இல்ல. கையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு அடிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வந்து கையிலலாம் போட்டு அடியெல்லாம் பட்டுச்சு அவருக்கு. இருந்தாலுமே சுத்தமா இன்டென்ட்டே இல்லாம விளையாண்ட மாரி அவர பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண மாரி தெரிஞ்சுச்சு. ஜேக்கப் பத்தல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 ரவுண்ட்ல வந்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அப்புறம் விராட் கோலி இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்டென்ட்டோட பவர் பிளேல போட்டு கொளுத்தி எடுத்தாரு. 28 ரன் போட்டு அடிச்சாரு. 13 பால்ல. அப்புறம் அவரோட விக்கெட் போச்சு. அப்புறமேட்டு படிக்கல் எப்போதுமே அவங்க டீமுக்கு வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்காங்க. ஒரு நல்ல பிக் அப்படின்னே சொல்லலாம். சப்போஸ் அவர் வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அன்சோல்டெல்லாம் ஆயிருந்தாரு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு இதா இருக்கும். டொமஸ்டிக்ல அவ்ளோ சூப்பரா பண்ணனால, அவர நம்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி வந்து எடுத்தாங்க. அதுக்கு வந்து நம்பிக்கையின் பாத்திரமா வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கல் எல்லா மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஆடி குடுத்தாரு. இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையாவே ஆடி குடுத்தாரு. அவரோட ரன்னால தான் ஒரு 150 அப்படி போச்சுன்னு கூட நான் சொல்லுவேன். அப்புறமேட்டு ரஜத் பட்டிதார் எல்லா மேட்சுமே நல்லா ஆடுவாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ஃபெயில் ஆகுறாரு. அப்புறமேட்டு ஜித்தேஷ் சர்மா அவர் என்னைக்கு ஃபார்ம்க்கு வருவார்ன்னு தெரியல. ஏன்னா, அவர நம்ம குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா, முன்னாடி இருக்க பிளேயர்ஸ் எல்லாமே நல்லா ஆடிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு தான் அவருக்கான வாய்ப்பு கிடைச்சது. பார்த்தீங்கன்னா, ப்ரூவ் பண்ண முடியல. அப்புறம் டிம் டேவிட்டா இருக்கட்டும், அவரும் வந்து இன்னைக்கு ஃபெயில் ஆகுறாரு. ரொமாரியோ ஷெஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஃபெயில் ஆகுறாரு. குணால் பாண்டியா ஃபெயில் ஆகுறாரு. அந்த மாரி அவங்க டீம்ல இருக்க எல்லாருமே ஃபெயில் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டீமே இன்னைக்கு வந்து ஃபெயில் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஜிடி இன்னைக்கு வந்து சூப்பரா போட்டாங்க. பிலிப்ஸ உட்கார வச்சுட்டு, "நீ ஹோல்டர கொண்டு வந்தீல்ல, அன்னைக்கே நீ ஜெயிச்சிட்டடா" அப்படின்ற மாரி கரெக்ட்டா நம்ம சொல்லியிருந்தோம். சிஎஸ்கே மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிலிப்ஸ வந்து டிராப் பண்ணிட்டு ஹோல்டர கொண்டு வருவாங்க. தலைவன் இன்னைக்கு மாஞ்சு மாஞ்சு புடிக்கிறான். போட்டு வெறித்தனமா 4 லைன்ல நிக்கிறான் கேட்ச். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லிப் வைக்கிறான் அங்க கேட்ச். பவுலிங் போடுறான் விக்கெட். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ருத்ர தாண்டவம் ஆடிட்டு இருந்தான். பேட்டிங்லயும் வந்து இறங்குறான். இறங்குனோனே 6 போட்டு இன்னைக்கு ஒரு வெறித்தனமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, தலைவன் இது பண்ணான். கண்டிப்பா வந்து ஜிடிக்கு ஒரு நல்ல பிக்கா இருப்பாரு. அவரு சூப்பரா நீங்க யூஸ் பண்ணலாம். பவர் பிளேல போட வைக்கலாம். டெத்ல போட வைக்கலாம். அவர் இருக்க டால்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்ட்டயே இருக்கிறது ரொம்ப புடிச்ச விஷயம் என்ன அப்டின்னா, ஃபீல்டிங் ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. பொல்லார்ட் பார்த்தீங்கன்னா, 4 லைன்ல தான் நிப்பாப்ல. அந்த ஏரியா சர்க்கிளே வந்து பார்த்தீங்கன்னா, அவரு கவர் பண்ணிருவாரு. அத தாண்டி வந்து பால் போகவே போவாது. இப்படியெல்லாம் கேட்ச் பிடிப்பாப்ல. 2 விரல்லலாம் கேட்ச் பிடிப்பாப்ல. டேரன் சமி ஞாபகம் இருக்கா? எஸ்ஆர்எச்ல ஞாபகம் இருக்கா? ஒரு கேட்ச்சே இல்ல. கேட்ச் பிடிப்பாப்ல. பிராவோ ஞாபகம் இருக்கா? அந்த மாரி வந்து வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபீல்டிங் வந்து அவ்ளோ சூப்பராவே பண்ணுவாங்க. அந்த மாரி இன்னைக்கு வந்து பாஞ்சு பாஞ்சு வந்து குடுத்தாங்க. சிராஜ பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. அப்புறமேட்டு ரபாடா இன்னைக்கு வந்து எக்ஸ்பென்சிவா போனாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. இன்னைக்கு வந்து சூப்பரா அவங்க டீம்ல போட்டது யாரு அப்டின்னா, ஹர்ஷ்தீப் கான். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையாவே போட்டிருந்தாரு. 3 விக்கெட் பக்கம் எடுத்திருந்தாரு. அப்ப வந்து நம்ம சொல்லவே இல்ல ரஷீத் கான் வந்து இன்னைக்கு வந்து பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசில அவர் தான் முடிச்சு வச்சாரு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 விக்கெட் பக்கம் எடுத்திருந்தாரு.
ஹோல்டர் சூப்பரா போட்டு வந்து பாத்தீங்கன்னா, ஃபீல்டிங் செம்மையா பண்ணாலுமே, விக்கெட்டுகளையும் வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த எளிய இலக்குல வந்து கண்டிப்பா ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 19 ஓவருக்கே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, ஆர்சிபி வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. என்ன பொறுத்தளவு இது ஈஸியா டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சுருவாங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. 10 ஓவர், 12 ஓவர்ல முடிச்சுருவாங்க. சாய் சுதர்சன் இங்கிட்டு ஒரு நாக் ஆட சுமன் கில்லும் ஃபார்ம்ல இருக்காரு. 2 பேரும் முடிச்சு விட்டுருவாங்கன்னு தான் பார்த்தேன். ஆனா சாய் சுதர்சன் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அவுட் ஆகுறாரு. ஃபர்ஸ்ட்டே அவுட் ஆகுறாரு. அங்க இருந்து அதுக்கு அவர் அங்க நின்னுகிட்டு இருக்கும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தன் மரண காட்ட காட்டிட்டு இருக்கான் பாத்தீங்கன்னா சுமன் கில்லு. என்னையாடா வந்து கேப்டன்சில இருந்து பறிச்சீங்க? காட்டுறேன்டா வெறித்தனமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3 6 4 4ஓட அவர் இருக்க வரைக்குமே பவர் பிளேலயே முடிச்சிருவாங்கன்ற லெவல்ல வந்து ஆடிட்டு இருந்தாரு. 43 ரன் தேத்தி குடுத்தாரு. அவரும் பட்லர் சேர்ந்து செம்மையா பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்களும் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, டீம் ஜெயிக்க வைக்கிறதுக்கான எவ்வளவு ரன்ன தேத்த முடியுமோ தேத்திட்டாங்க. அங்க விக்கெட்டுகள் மளமளன்னு பாத்தீங்கன்னா, புவனேஸ்வர் குமார் ஓவர போட்டு சரியுது. அங்க இருந்து பாத்தீங்கன்னா, வாஷிங்டன் சுந்தர் எல்பிடபிள்யூ ஆகுறாரு. பட்லர் அவுட் ஆகுறாரு. ஷாருக் கான் வந்து பாத்தீங்கன்னா, அவர இறக்குறாங்க. அவர் அவுட் ஆகுறாரு. இந்த மாரி வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட விக்கெட்டுகள் வந்து மளமளன்னு போயிட்டே இருக்கு ஒரு சைடு. அங்கதான் தெவாட்டிய இறக்குறாங்க. இன்னைக்கு இவன் அடிக்கல அப்படின்னு சோலி முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஒரு ஓவர் உருட்டுறாரு. ஒரு ஓவர் டபுள் 4 அடிக்கிறாரு. 2 4 அந்த மாரி அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா, டீமுக்கு வந்து ஸ்ட்ரகிள்ன்னு பாத்துட்டு கரெக்ட்டா நிக்கிறாரு. அந்த சைடு வந்து ஹோல்டர் வந்து பாத்தீங்கன்னா 6 அடிச்சாரு. அப்புறம் வந்து அழகா நின்னுக்கிட்டாரு. அப்புறம் அவர் விக்கெட் போகுது. அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா, ரஷீத் கான் வராரு. ஓரளவு பாத்தீங்கன்னா, மேட்ச் வந்து சூப்பரா வந்து ஜிடி பக்கம் போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆர்சிபி சார்பா சூப்பராவே வந்து பாத்தீங்கன்னா, பவுலிங் வந்து போட்டிருந்தாங்க. புவனேஸ்வர் குமார் செம்மையா போட்டு 4 ஓவர்ல 28 ரன் குடுத்து 3 விக்கெட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா, செம்மையாவே எடுத்திருந்தாரு. அப்புறம் சுயாஸ் சர்மா ஓவர்கள் என்னதான் கிழிஞ்சாலுமே ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. ஹெய்சர்ல் ஓவர வந்து பிரிச்சுட்டாய்ங்க. பவர் பிளேலே காலி பண்ணிட்டாய்ங்க. வந்து பிரிச்சு எடுத்துட்டாய்ங்கன்னு சொல்லலாம். 56 ரன் பக்கம் பார்த்தீங்கன்னா, வந்து குடுத்துட்டாரு அவரு. அப்புறமேட்டு ரொமாரி ஷெஃபர்ட் திடீர்னு ஓவர் கிளியும் திடீர்னு வந்து விக்கெட் எடுப்பாரு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 விக்கெட் சூப்பரா எடுத்திருந்தாரு. எடுத்த 2 விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் பண்ண விக்கெட் அப்டின்னே சொல்லலாம். இதன் மூலியமாக ஜிடி ஜெயிச்சத காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி ஒரு சைடு வந்து சறுக்கியிருக்காங்க. இன்னைக்கு ஜெயிச்சிருந்தாங்க அப்டின்னா, 14 பாயிண்டோட ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போயிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கீழ இருக்க அணிகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஜர்க்க காமிச்சிருந்திருக்கும். ஆர்சிபியா இருக்கட்டும், மும்பையா இருக்கட்டும், ஒரு சான்ஸ் இல்லாம போயிருந்திருக்கு. இப்ப ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 போட்டிகள் போட்டு 6 போட்டி ஜெயிச்சு 12 பாயிண்ட்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராவே இருக்கு. 3 போட்டி வந்து தோத்துருக்காங்க. அதே ஒரு செகண்ட் பொசிஷன்ல தான் இருக்காங்க. இப்ப ஜிடி வந்து பாத்தீங்கன்னா 5வது பொசிஷன்ல இருக்காங்க. 10 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அதனால கீழ இருக்க டீமுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு சான்சஸ் இருக்கு. கீழ இருக்க டீம்லாம் வேற எந்த டீம்னு பார்க்க தேவையில்ல. எல்லாருமே எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, மும்பைக்கு வாய்ப்பு இருக்கா? சிஎஸ்கேக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு கேட்டா, என்ன பொறுத்தளவு அடுத்து வர எல்லா மேட்சுகளையும் மேல இருக்க டீம் வந்து 1, 2 மேட்சுகள் தோக்குறாங்கன்னே வச்சுக்கிட்டாலுமே கூட, குறைஞ்சபட்சம் என்னோட கெஸ் வந்து 16 பாயிண்ட்ல வந்து ஏதாச்சும் ஒரு டீம் வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மத்த எல்லா டீமும் 18 ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து 18, 20 முடிப்பாங்கன்ற மாரி என்னோட கெஸ்ஸு. தேர்டு வந்து பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 18 அந்த ரேஞ்ச்லாம் இருக்கும். ஒரு டீம் மட்டும் 16 பாயிண்ட்ல முடிப்பாங்க. அந்த டீமோட போட்டி போடக்கூடிய தகுதி வந்து அதாவது பாசிபிள் இருக்கு. தகுதிய விட பாசிபிள் இருக்கிறது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தளவு சிஎஸ்கேக்கு இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 போட்டி போட்டு 3 போட்டி வந்து ஜெயிச்சிருக்காங்க. 5 போட்டு தோல்வியாயிருக்காங்க. இன்னும் 6 போட்டி இருக்கு. இந்த 6 போட்டியில 6ல 6மே ஜெயிச்சாங்க அப்படின்னா சூப்பரு. ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 18 பாயிண்ட் வாங்கிருவாங்க. சூப்பரா உள்ள போலாம். சப்போஸ் ஒரு போட்டி தோத்தாங்க அப்படின்னா, அந்த 16 பாயிண்டோட நல்ல நெட் ரன் ரேட்டோட வந்து இருந்தாங்க அப்படின்னா, அந்த 4வது பொசிஷன் போலாம். வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் மேல இருக்க டீம் 3 டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி, ஒரு டீம் வந்து வொர்ஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும் தான். நான் நேத்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அத நெறைய பேர் அக்ரி பண்ணியிருந்தீங்க. இப்ப இருக்க டீம் தான் ப்ரோ ப்ளே ஆஃப் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்களும் அத அக்ரி பண்ணியிருந்தீங்க. எனக்கும் அப்படின்ற மாரி தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.